அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதை பற்றி அப்படின்னா, அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணம் என்ன? இப்போ சென்னையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்பு எண்ணூரில் ஆயில் கசிவு ஏற்பட்டது. ஸோ அதையே நிறைய அரசியல் தலைவர்கள், நிறைய தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள், ஸோ எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. ஏன் அள்ளுறதுக்கு உங்களுக்கு டெக்னாலஜி இல்லையா? இதை நடக்காமல் எப்படி தடுக்கிறதுன்னு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் நிலாலேயே நம்ம ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கிறோம், விக்ரம் லேண்டர்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படியாக இருக்கும் பட்சத்தில் கடலில் கொட்டின ஆயிலை எடுக்கணும் அப்படின்னா தெர்மாக்கோலை வச்சும் வெறும் அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி பல்வேறு குரல்கள் எழுந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி எண்ணூரில் பெரியகுப்பம் பகுதியில் கோரமண்டல் நிறுவனத்தின் சார்பாக அமோனியா வாயுவை ஒரு கப்பலிருந்து எடுத்து அந்த நிறுவனத்திற்கு கொண்டு செல்லும் வழியில், அதாவது கடலுக்கு அடியில் அந்த வாயுக்களை எடுத்து கொண்டு போய் அங்கே உரம் தயாரிக்கிறாங்க இந்த கோரமண்டல் அப்படின்ற நிறுவனத்தில். ஸோ இப்படியாக இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும் சமயத்தில் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் வெடி மாதிரி வெடிக்குது. அந்த கப்பல்லேருந்து அமோனியா வாயுவை எடுத்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் கப்பல் டு அந்த கோரமண்டல் நிறுவனத்துக்கு வாயுக்கள் கடத்தப்படுது ஒரு பெரிய குழாயின் வழியே. அந்த குழாய் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கடலுக்கு அடியில். ஸோ இப்படி போயிட்டுருக்க இடத்துல பல இடங்களில் வெடித்து சிதறுது. அப்படி வெடித்து சிதறும் பொழுது அமோனியா வெளியே வருது. ஸோ இந்த அமோனியா வெளியே வருவதன் காரணமாக அந்த எண்ணூரில் அந்த பெரியகுப்பம் பகுதிக்கு அருகே வசிக்கக்கூடிய 56 பேர் இன்றைக்கி வாந்தி, மயக்கம், தலைவலி அப்படின்னு சொல்லி பல்வேறு உடல் பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்காங்க. ஸோ அவங்கள இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு அவங்கள கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியல. ஸோ அவங்களால பேசக்கூட முடியலை. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கண் எரிச்சல், தலைவலி, உடல் சோர்வு, வாந்தி, மயக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எண்ணற்ற உடல் பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு. அந்த 56 பேரையும் இப்போ மருத்துவமனையில் வச்சு கண்காணிப்பில் வச்சுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த அமோனியா வாயு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் அதிகம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, அந்த கோரமண்டல் கம்பெனி, ஸோ அவங்க இது ப்ரீ ப்ராசஸிங்காக தான் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஸோ ஒரு கப்பல்லேருந்து அமோனியா வாயுவை எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னும் 2 நாளில் இன்னொரு பெரிய கப்பல் வருதான். ஸோ அதிலேருந்து அந்த குவான்டிட்டி ஆஃப் அமோனியா அதிக அளவில் கடத்த போகிறாங்க, அதாவது எடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி எடுக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி ப்ரீ கூலிங் ப்ராசஸ், ப்ரீ ப்ராசஸிங் நடத்துவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க, ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்துருக்குறாங்க. கப்பல்லேருந்து எடுத்து பார்ப்போம் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாளைக்கு பெரிய கப்பல்லேருந்து நிறையா குவான்டிட்டி ஆஃப் அமோனியா எடுக்க போகிறோம், அது கரெக்டாக எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி செக்கிங் ப்ராசஸ் தான் இது, ட்ரையலிங் ப்ராசஸ். ஸோ அப்படி பண்ணும் பொழுது பல்வேறு இடங்களில் வெடிச்சிருக்கு, அமோனியா வாயுக்கள் வெளியே வந்திருக்கு. இதனால் அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற மீன்களும் கடல் உயிரினங்களும் செத்து மிதந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கு. இது கடலுக்குள்ளே வெடித்து அமோனியா வாயு லீக் ஆனதுனால, இதுவே டைரெக்டாக அதை எடுத்து கொண்டு போய் அந்த கோரமண்டலில் பல்வேறு டேங்குகள் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் தான் அந்த வாயுக்களை வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாய்லர்கள் வெடித்தா நிலைமை என்ன ஆகுறது? அந்த பகுதி மக்களே உயிரோடு இருப்பாங்களா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியில். இது போன்று பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி வாயுக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துகிற நிறுவனங்கள் இருக்குது, அணு உலைகள் இருக்குது, ஆயில் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸை சரிவர பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதனால் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் தனியார் நிறுவனங்கள்
இது போன்ற ஆயில் கம்பெனிஸு, அணுமின் நிலையங்கள், ஸோ அதெல்லாம் வச்சுருக்கவங்க கொஞ்சம் அதை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்துல லீக்கேஜ் வந்து இருந்துச்சு, எந்த இடத்துல வந்து வெடித்தது, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ் நடத்துனீங்கன்னா மட்டும்தான் ஈஸிலி யூ கேன் ஃபைண்டு. அப்படி இல்லை அப்படின்னா அதை தவறும் பட்சத்தில் இன்றைக்கி வந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு இழப்பு ஏற்பட்டது, மனிதர்களுக்கு இழப்பு ஏற்படவில்லை, 56 பேர் ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளானாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து கடந்து போயிட முடியாது. கடல்வாழ் உயிரினமும் ஒரு உயிரினம்தான். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பரான எக்கோசிஸ்டம் வந்து நடக்கணும். ஸோ அதனால் அந்த கடலில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அந்த ஸ்பீசிஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். சிறு சிறு மீன்கள் முதல் அதை உண்டு வாழக்கூடிய பல கடல் உயிரினங்கள் அனைத்தும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு கடல் பாம்பு, கடல் ஆமை எது பாதிக்கப்பட்டாலும் கடலில் நடக்கக்கூடிய அந்த எக்கோசிஸ்டம் வந்து சரிவர நடக்காது. இதை நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து ஒரு தீங்கை வந்து ஏற்படுத்துகிறீங்க. இந்த உலகம் வந்து மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. மனிதர்களை தாண்டி எண்ணற்ற உயிர்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து வசித்து கொண்டிருக்கின்றன அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் உரம் தான் தயாரிக்கிறீங்க. அதை வந்து நாங்கள் தப்பே வந்து சொல்லலை. ஸோ உரம் தயாரித்தா தான் வந்து நம்ம விவசாயங்களை வந்து கரெக்டாக பாதுகாக்க முடியும், விளைபொருட்களை வந்து விளைவிக்க முடியும். அதெல்லாம் சரிதாங்க. ஸோ அதை செய்யக்கூடிய அந்த ப்ரொசீஜரை வந்து ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்னு தான் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். ஸோ இது போன்று எண்ணற்ற அணு உலைகளும் ஆயில் கிடங்குகளும் ஏகப்பட்ட நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சரிவர செக் பண்ணுங்கள். இந்த உலகம் மனிதனுக்கானது மட்டும் அல்ல அப்படின்றத அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.